வெல்கம் டு விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸில் நீங்கள் மோஸ்ட்லி எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங், ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் எப்படியெல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஃபுட் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதனோட லைஃப் ஸ்பேன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ரொம்ப நாள் கெடாமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இந்த மூணுமே மெயின் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓவரால் 50 to 60% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது 4 years யூஜி கோர்ஸ். இந்த கோர்ஸோட ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பர் இயருக்கு உங்களுக்கு 40,000லேருந்து 1 lakh வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி என்னை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே உங்கள் கட் ஆஃப் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே டேரெக்டாக உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபுட் மைக்ரோபயாலஜி, ஃபுட் பயோகெமிஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங், பெவரேஜ் ப்ராசஸிங், cane sugar technology, enzyme technology, dairy plant engineering, food fermentation technology, applied mechanics and strength of materials, food plant safety and hazard analysis, food and vegetable processing, food industry waste management, crop processing technology, management of food processing industries, refrigeration and air conditioning, bakery and confectionery technology, post-harvest physiology of fruits and vegetables, food packing technology, food plant layout and design, fat and oil processing technology. உங்களுக்கு யூஜிலேயே இப்படி பெஸ்ட் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடுறதுனால இந்த கோர்ஸ் நீங்கள் யூஜி முடிச்சோடனே பெஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஸ்கோப்பும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த கோர்ஸ்க்கான டிமாண்டும் ஹையாக தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இந்த கோர்ஸ் நான் முடித்தேன் அப்படின்னா என்னவா ஒர்க் பண்ண போகலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், நியூட்ரிஷனல் தெரபிஸ்ட், ப்ராடக்ட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட், குவாலிட்டி மேனேஜர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் லெபார்டரி டெக்னீஷியன், டெக்னிக்கல் ப்ரூவர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், பர்ச்சேசிங் மேனேஜர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், இது மாதிரி இன்னும் நிறைய உங்களுக்கு ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த கம்பெனிஸ்லாம் டாப் ரெக்வெட்டர்ஸ் என்னை எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாபர் இந்தியா, ஐடிசி லிமிடெட், ஆக்ரோடெக் ஃபுட்ஸ், பார்லி ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கேட்பரி இந்தியா லிமிடெட், நிஸ்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட், பெப்சிகோ இந்தியா ஹார்லிக்ஸ், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லேருந்து உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கான ஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்ல பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த கம்பெனிஸ்லேருந்து என்னை ஹையர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அது இல்லாமல் இன்னும் என்ன செக்டார்ஸில் நான் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில், இல்லை டிஸ்டில்லரிஸ், பேக்கரிஸ் இது மாதிரி சில கவர்மெண்ட் செக்டார்ஸ்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லைனா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ம்ஸ் இது மாதிரி ஒன்றும் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் அது மாதிரி ரெஸ்டாரண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். இல்லை அப்படின்னாலும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறையாவே இருக்குது, அங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். நெக்ஸ்ட் சேலரி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்கன்னா பர் இயருக்கு உங்களுக்கு 3 lakhsலேருந்து சேலரி இருக்கும். ப்ரொடக்ஷன் மேனேஜராக போனீங்கன்னா 7 lakhலேருந்து உங்களுக்கு இருக்கும். டெக்னிக்கல் ப்ரூவர் 5 lakh, ப்ராடக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்ட் 3 lakhs, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர் 10 lakhs. இப்படி உங்களோட சேலரி உங்களோட அபிலிட்டி, ஸ்கில்ஸ் அதையெல்லாம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஓவரால் நம்ம இந்த கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல டிமாண்டும் இருக்குது அண்ட் நல்ல ஸ்கோப்புமே இருக்குது. அதனால் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜஸ்லலாம் எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். டாப் காலேஜஸ் அப்படின்னு நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன். காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன் கோயம்புத்தூர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், எக்ஸல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கோயம்புத்தூர், பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல், கேஎஸ்ஆர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாமக்கல், தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் சென்னை, ஞானமணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாமக்கல், ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இது மாதிரி இன்னும் நிறைய டாப் காலேஜஸில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாகவே இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை தாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.